ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி வீட்லேயே ரொம்ப சுலபமான லட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் கடலை மாவு, சர்க்கரை 1/2 கப், முந்திரி தேவைக்கேற்ப நல்லா சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கோங்க, ஏலக்காய் பொடி 4 ஏலக்காய் சேர்த்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், உப்பு 1 பிஞ்ச், ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு, உப்பு, 1 பிஞ்ச் சமையல் சோடா சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. நம்ம பஜ்ஜி மாவு இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி கலந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடிகனமான பாத்திரத்தில் சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா பாகு கொதிக்க விடுங்க. கையெடுக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இது கொஞ்சம் டைம் ஆகும். பாருங்கள், ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நீங்கள் பாகை நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாகு நல்லா கொதிச்சிருச்சு. நான் 2 ஸ்பூன் நெய் விட்டு பாகை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பூந்தி போடுறதுக்கு நம்ம ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் பூந்தி கரண்டியில் மாவை ஊற்றி மெதுவாக தேய்ச்சி விடுங்க. எவ்வளோ மெதுவாக தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு பூந்தி உங்களுக்கு நல்லா குண்டு குண்டாக வரும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. உங்களுக்கு ரொம்ப நேரம் நீங்கள் எண்ணெயில் விட்டுட்டீங்க அப்படின்னா பூந்தி ரொம்ப கிறிஸ்பி ஆயிரும். நம்ம லட்டுக்கு ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கணும். அதனால ரொம்ப நேரம் எண்ணெயில் விடாமல் ஓரளவுக்கு பபிள்ஸ் அடங்கின உடனேயே நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள், நான் இப்போ இதை பாகு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பூந்தியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பூந்தியும் பாகையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம அரைச்சி வச்ச ஏலக்காய் பொடியும் நெய்யில் வறுத்து வச்ச முந்திரியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க. உருண்டை பிடிக்கும்போது நீங்கள் நல்லா அழுத்தி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பூந்தி உதிராமல் லட்டும் நல்லா அழகாக ரவுண்டாக வருங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த லட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.